பரோடா மகாராணி சீதா தேவி கெய்கவாட் அவர்களின் வாழ்க்கை ஒரு ஹாலிவுட் படத்திற்கு இணையான திருப்பங்களும் பிரம்மாண்டமும் கொண்டது. அவரைப் பற்றிய சுவாரஸ்யமான கதையை இங்கே காண்போம். சீதா தேவி 1917 இல் சென்னையில் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தார். அவர் முதலில் உயூர் ஜமீன்தாரை மணந்து ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்தார். ஆனால் 1943 இல் மெட்ராஸ் குதிரைப்பந்தய மைதானத்தில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான பரோடா மகாராஜா பிரதாப் சிங் கெய்கவாட்டை சந்தித்தார். இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அந்த காலத்தில் இந்து மதப்படி விவாகரத்து செய்வது கடினம். குறிப்பாக மகாராஜா ஏற்கனவே திருமணமானவர். சீதா தேவி தனது முதல் கணவரைப் பிரிய ஒரு தந்திரத்தை கையாண்டார். அவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி பின்னர் மீண்டும் இந்து மதத்திற்கு மாறி சட்ட ரீதியாக தனது முதல் திருமணத்தை ரத்து செய்தார். 1943 இல் பிரதாப் சிங் கெய்கவாட்டை மணந்து பரோடாவின் ராணியானார். சீதா தேவி ஒரு சமூக பட்டாம்பூச்சியாக வலம் வந்தார். அவரது ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்காக அவர் இந்தியாவின் வாலிஸ் சிம்சன் என்று அழைக்கப்பட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் வைரம் மற்றும் மரகத கற்கள் மின்னின. அவரிடம் இருந்த 7 வரிசை முத்து மாலை உலகப் புகழ் பெற்றது. அவர் அமரும் தரை விரிப்புகள் கூட தங்க இழைகளால் நெய்யப்பட்டவை. அவர் ஆண்டுக்கு ஒருமுறை பாரிஸ் சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்து ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்குவார். அவரது காலணிகள் மற்றும் பைகள் பிரத்யேகமாக விலையுயர்ந்த பட்டு துணிகளால் தைக்கப்பட்டவை. 1950 களில் அவர் ஒருமுறை அமெரிக்கா சென்றபோது அங்குள்ள கடைகளில் இருந்த அத்தனை விலையுயர்ந்த நகைகளையும் வாங்கித் தீர்த்ததாக கூறப்படுகிறது. இந்திய சுதந்திரத்திற்குப் பிறகு மன்னர் மானியங்கள் ஒழிக்கப்பட்டபோது பரோடா அரசின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் நடந்தன. மகாராஜா பதவியிழந்தார். சீதா தேவி பாரிஸில் குடியேறினார். அங்கு அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறைகளே ஒரு அரண்மனை போல இருக்கும். பிற்காலத்தில் எட்வர்ட் மன்னரின் மனைவியான வாலிஸ் சிம்சன் ஒரு அழகான மரகத மாலையை அணிந்திருந்தார். அதை பார்த்த சீதா தேவி, ஓ, இந்த நகையில் இருக்கும் கற்கள் முன்பு எனது காலில் அணியும் கொலுசில் இருந்தவை தான் என்று கிண்டலாக கூறினாராம். இது அவரது செல்வச் செருக்கை உலகுக்கு காட்டியது. ஆடம்பரத்தின் உச்சத்தை பார்த்த அந்த ராணியின் இறுதி காலம் சோகமாக அமைந்தது. அவரது ஒரே மகன் பிரின்சி தற்கொலை செய்து கொண்டது அவரை பெரிதும் பாதித்தது. 1989 இல் சீதா தேவி பாரிஸில் காலமானார். சீதா தேவியின் கதை ஒரு சாதாரண பெண்ணாகப் பிறந்து காதலால் ராணியாகி உலகையே தனது அழகாலும் செல்வத்தாலும் வியக்க வைத்த ஒரு பேரரசியின் வரலாறு. இந்த மகாராணியின் கதையை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.